வர்த்தக யுத்தத்த பொறுத்தவரையும் அமெரிக்காவுக்கு நன்றி கூட சொன்னாலும் தப்பில்ல. காரணம் என்ன அப்டின்னா, வர்த்தக யுத்தத்த அமெரிக்கா நம்ம கூட மட்டும் ஆரம்பிக்கல. ஒட்டுமொத்த உலகத்துக்கிட்டயும் ஆரம்பிச்சுச்சு. இன்னும் சொல்லப்போனா குட்டி போட்ட பூனை மாரி வந்த ஐரோப்பா கிட்டயும் ஆரம்பிச்சுச்சு. இத்தனைக்கும் உக்ரைன் யுத்தத்துல பக்கபலமா இருந்தாய்ங்க. செங்கடல்ல இவன் போர்க்கப்பல்ல போவான். அவன் படகுல வந்து கூடவே மிதந்துகிட்டு வருவான். அப்பேற்பட்டவனுங்க கூடயும் ட்ரேட் வார் அப்படிங்கிறது வச்சு செய்ய ட்ரம்ப் ஆரம்பிச்ச காலகட்டம். பெரிய அளவுல நமக்கும் இடைஞ்சல்கள தாண்டி கல்லா உதவுது. அதத்தான் இப்ப பார்க்க போறோம். குறிப்பா ஐரோப்பால பிரான்ஸ், ஜெர்மன் போன்ற நாடுகளோட இந்தியா பொறுத்தவரையும் ஏற்கனவே ஒரு நல்லுறவு இருந்துச்சு. வர்த்தக ரீதியா கணிசமா இன்கிரீஸ் பண்றோம். அமெரிக்கா வம்பு பண்ணுது. சீனா கிட்ட போனா பெரிய அளவு மார்க்கெட்டே ஃப்ளட் பண்ணிருவாய்ங்க. ஓரளவுக்கு ஓரளவுக்கு என்ன இந்த 2 பயலுகள காட்டிலும் உத்தம புத்திரனா அவனுங்க கண்ணுக்கு தெரியறது நம்ம மட்டும்தான். காரணம் அவுட்புட்டும் வந்துரும். அதே சமயம் எந்த வில்லங்கமும் வராது. அப்படி இருக்கும்போது ட்ரேட் வார் வந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள விட்டு குடுத்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. உதாரணத்துக்கு நம்மள பொறுத்தவரை இப்ப டெக்னாலஜி ஷேரிங்ல ஒத்த கால்ல நிக்கிறோம். இதுக்கு அவர்கள் உடன்படவே மாட்டார்கள். ஒருவேளை ட்ரேட் வார் வரல அப்படின்னா 10 விஷயத்துல 2 விஷயத்துக்கு உடன்படுவாங்க. ட்ரேட் வார் வரவும் 10க்கும் ஒத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு கேட்கக்கூடாது. 10க்கும் ஒத்துக்கிறது 4 ஆகும். 4க்கு ஒத்துக்கிட்டுவாங்க. அதத்தான் இப்ப ரொம்ப விரிவா பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப நடந்த ஏஐ மாநாட்டுக்கு அப்புறம் பிரான்ஸ் அதிபர் பேசும்போதும், இந்திய பிரைம் மினிஸ்டர் பேசும்போதும், பெரிய அளவுல பிரான்ஸ், இந்திய நட்பு அப்படிங்கிறது எல்லையற்று அப்படின்னு பதிவு பண்ணிட்டார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காரணம் இந்த எல்லையற்ற நட்பு அப்படிங்கிறது இதுவரைக்கும் உலகத்துல யாருகிட்டயும் கிடையாது. இத பெரிய அளவுல சொல்லிக்கிட்டு திரியறது யாரு அப்படின்னா, சீனா, ரஷ்யாவ நோக்கி சொல்லும். அதாவது சீனா, ரஷ்யா உறவு அப்படிங்கிறது எல்லை கடந்தது அப்படின்னு ரஷ்ய அதிபரும் சொல்லுவார். எல்லை கடந்த ஒரு நட்பு அப்படின்னு. குறிப்பா அமெரிக்காவ மிரட்டுறதுக்காக மட்டுமே. ஆனா அது உண்மையிலேயே எல்லை கடந்ததா அப்படின்னு கேட்டா, சத்தியமா எல்லை கடந்ததுதாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட சில எல்லைகளையும் சீனா உரிமை கோரிக்கிட்டு இருக்கான். எல்லை கடந்த நட்பு தானே அப்ப? சத்தியமா எல்லை கடந்த நட்பு தான். அத தாண்டி அதுல வேற எந்த மைலேஜும் கிடையாது. ஆனா இப்ப நம்ம சொல்லியிருக்க எல்லை கடந்த நட்பு அப்படிங்கிறது கணிசமான அவுட்புட்ட, மைலேஜ இந்தியாவுக்கு பெற்றுத் தரும். அதுல முக்கியமானது டிஃபென்ஸ் ரீதியா பெற்றுத் தரும். காரணம் டிஃபென்ஸ்ல டக்குன்னு குதிச்சு ஒரு பிளேயரா வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஏற்கனவே அதுல கொடிய பறக்க விட நாடுகள். அப்பேற்பட்ட பிரான்ஸோட இப்ப பெரிய அளவுல சாப்பர் ரெடி பண்றோம். டாட்டாவும் ஏர்பஸும் சேர்ந்து. இது பெரிய அளவுல அவுட்புட்டுக்கும் ரெடி ஆயிருச்சு. அதை இப்ப திறந்து வச்சிருக்கோம். இனி வருங்காலங்கள்ல அந்த சாப்பர் விக்கிறது பூரா இந்தியால இருந்து தான் கிளம்பி போகும். அடுத்தடுத்து இத ரஃபேல் வரையும் கொண்டு போறதுக்கு இந்தியா பெரிய அளவுல இந்தியா பிரான்ஸோட நட்பு கொண்டு போறதுக்கு உதவும், கொண்டு போகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இத தாண்டி மிசைல் புரோகிராம்ல இந்தியாவும் பிரான்ஸும் கவனம் செலுத்த போகுது. ஏஐ புரோகிராம்ல கவனம் செலுத்த போகுது. இதுல இந்த மிசைல் புரோகிராம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் ஆளில்லா விமானம் தாறுமாறா மைலேஜ் எடுத்தாலும் ஏறக்குறைய ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி தான் மிசைல்கள். அந்த மிசைல் டெக்னாலஜியில இந்தியா, பிரான்ஸ் கூட்டு தயாரிப்பு அதிகரிக்க போகுது. இது கூட்டு தயாரிப்பையும் தாண்டி ஒரு காலகட்டத்துல டெக்னாலஜி ஷேரிங்க்கும் வழிவகுக்கும். அதே சமயம் ஏஐ. ஏஐ போன்ற விவகாரம் இன்னைக்கு சந்து பொந்துலாம் தேவைப்படுது. எல்லார் ஆபீஸ்லயும் தேவைப்படுது. எந்த லெவலுக்கு மாறப்போகுது அப்படின்னா, ஃபோன் நம்பர் மாரி ஒரு ஏஐ ஏஜென்ட் நம்ம கூடயே இனி வருங்காலங்கள்ல குடும்பம் நடத்தும். 24 மணி நேரம் கழிச்சு நடத்துமான்னு கேட்கக்கூடாது. கொஞ்ச காலங்கள் பிடிக்கும். ரொம்ப அக்ரெசிவா இருந்தா 10 வருஷத்துல எல்லார் கையிலயும் அப்படி ஒரு ஏஐ ஏஜென்ட் பக்கத்திலேயே இருக்கும். என்ன வர்ச்சுவலா இருக்கும். அப்பேற்பட்ட ரேஸ்ல நம்ம பெரிய அளவு பின்தங்கி தான் இருக்கோம். அத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப பிரான்ஸ் போன்ற நாடுகளும் பின்தங்கி தான் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப 2 பேரும் சேரும்போது ஃபயர் பவர் அதிகமாகும். நம்மளும் அந்த ரேஸ்க்குள்ள நுழையறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி பல மைலேஜ்கள ஐரோப்பால இருக்கக்கூடிய ஐரோப்பா பிராந்திய வல்லரசு கூட மெயின்டெயின் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா பிரான்ஸ் போற இடத்துல ஜெர்மனியும் போய் வாசிச்சே தீரும். ஜெர்மனி போய் வாசிக்கிற இடத்துல பிரான்ஸும் போய் வாசிச்சே தீரும். ஈக்குவலான ஷேர எடுத்தா தான் அவனுங்களுக்கு உள்ளூர்ல வண்டிய ஓட்ட முடியும். அமெரிக்காவை எதிர்த்தும் வண்டிய ஓட்ட முடியும். அப்ப பிரான்ஸ் கூட எல்லையற்ற நட்பு அப்படின்னு நம்ம பதிவு பண்ணும்போது, ஜெர்மனிக்கு ஒரு ஆஃபர் தரோம். அவனும் வந்துதான் ஆவான். பின்னாடியே இட்டாலி வரும். இல்ல ஜெர்மனிக்கு முன்னாடியே இட்டாலி வரும். காரணம் இந்திய, இட்டாலி உறவு இப்ப அந்த லெவல்ல மெயின்டெயின் ஆகிக்கிட்டு இருக்கிறனால,
ஐரோப்பாவுக்குள்ள இப்படி 3 பெரிய பிளேயர்களோட இந்தியா வரவு செலவு வைக்கும்போது, இந்தியாவோட வர்த்தகம் கணிசமா உயரும். இந்தியாவோட செல்வாக்கும் கணிசமா உயரும். உதாரணத்துக்கு இனி வருங்காலங்கள்ல பாகிஸ்தானோட ஒரு உரசல் வருது அப்படின்னா, அதுக்கான வலுவான கண்டனங்கள ஐரோப்பா கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். நமக்காக வந்து இறங்கி சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. அது வேற விஷயம். ஆனா ஒரு வலுவான கண்டனத்த எதிர்பார்க்கலாம். இவ்வளவு காலம் நம்ம இங்க சண்டை போடும்போது அவனுங்க பாட்டுக்கு கண்டதுக்களையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னத்தையோ பேசுவாங்க. ஏன்டா இங்க ஒரு சண்டை நடக்குது எதுவுமே பேச மாட்டியா அப்படின்னு கேட்டா, இந்தியா சண்டை போடக்கூடாது அப்படிம்பாங்க. இதுக்கு நீ பேசாமயே இருந்திருக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இவ்வளவு நாள் இருந்துச்சு. அந்த நிலைமையெல்லாம் இனி வரும் நாட்கள்ல காணாமயே போயிரும். இதே போல ஐநா விவகாரங்கள் இப்படி பல மைலேஜ் ஒரு சேர நம்மளால எடுக்க முடியும். இது ட்ரேட் வார், அமெரிக்கா ட்ரேட் வார் ஆரம்பிக்காட்டியும் நம்ம எடுத்துதான் தீர்ந்திருப்போம். என்ன ஒண்ணு, அந்த வேகத்துல ஒரு குறைவு இருக்கும். இப்ப அந்த வேகம் ஒரு தாறுமாறா கட்டுப்பாடே இல்லாத வேகமா மாத்துனதுக்கு ஒரே ஒரு ஆள், அவரோட அதிரடி, அது அவருக்கு அதிரடியா இருந்துச்சு. ஆனா மைலேஜ தரல. நமக்கு மைலேஜ தந்துட்டு போயிருச்சு. அதுதான் ட்ரம்ப்போட ட்ரேட் வார். இனி வருங்காலங்கள்ல இந்திய ஐரோப்பிய நட்பு அப்படிங்கிறது கணிசமா உயரும். இது நாளடைவுல இந்திய ஐரோப்பிய உறவை பிரிக்கவே முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போய் நிற்கும். இது முழுக்க ஒரு 10ல இருந்து 30 வருஷம் டிராவல் ஆச்சு அப்படின்னா இந்தியாவோட செல்வாக்கு, வர்த்தகம், பொருளாதாரம் எல்லாம் தாறுமாறா உயரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை.